16% நீங்க வந்து இல்லையா? இந்த கேள்வியை திரு பிரியன் முன்வைக்கலாம். திரு பிரியன், ஈரோடு கிழக்குல 10,000 வாக்கு கூடுதலா வாங்கியிருக்காங்க. அப்ப அது திமுகவுக்கு எதிரான வாக்கு தான். அப்படி பார்க்கும்போது ஆன்டி இன்குபென்சி இருக்கு அப்படின்ற கிளைம் சொல்றாரு. இன்னொரு விஷயம், எதிர்க்கட்சிகள் ஒரு அணில சேர்ற வரைக்கும் திமுக தான் வெற்றி வாய்ப்பு அப்படின்றதையும் சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் எதிர்க்கட்சிகளுக்கு என்ன விதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு? இல்லை, நாம் தமிழர் கட்சியுடைய செல்வாக்கு என்ற அந்த ஒற்றை கேள்வியில் பார்க்க போனீங்கன்னா இந்த நாம் தமிழர் பெற்றிருக்கிற வாக்குகள் இந்த தேர்தலோடு சரி. இதுக்கப்புறம் பொது தேர்தலில் வந்து அவங்க 20%, 18% வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த தேர்தலில் அவங்க திமுகவுக்கு எதிராக இருக்காங்க. முக்கியமான கட்சிகள் களத்தில் இல்லை. ரெண்டாவது, அவர் எடுத்த விஷயம் என்ன? இப்போ அந்த கேண்டிடேட் சொன்னாங்க திமுக ஆட்சி மேலே அதிருப்தி இருக்குன்னு பலவிதமான விஷயங்களை வச்சாங்க. அது அவங்களுடைய பார்வையிலேருந்து வைக்கிறாங்க. ஆனால் என்னுடைய பார்வை என்னென்னா, நீங்கள் அதெல்லாம் தான் பேசினீங்களா ஈரோடில்? நீங்கள் பேசினது என்ன? பெரியாரை பற்றி தானே பேசியிருந்தீங்க. திமுக ஆட்சியை பற்றி ரொம்ப குறைவாக தானே பேசினீங்க. திமுக ஆட்சியை பற்றி விமர்சனங்கள் வச்சு நீங்கள் மக்களுடைய ஓட்டை வாங்கி தான் பரவாயில்ல. நீங்கள் பெரியார் மண்ணில் போயிட்டு நான் பெரியாரே எதிர்த்து பேசுவேன் தானே களம் கட்டினீங்க. நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து, நீங்கள் அப்படி களம் கண்டால் கூட பெரியாரை பிடிக்காத ஒரு உயர்ஜாதி அங்கே இருக்கும்ல, அந்த உயர்ஜாதி பாஜக ஆட்கள் பெரும்பாலும் ஆதரவாளர்கள், அவர்கள் ஓட்டெல்லாம் சீமானுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. திமுகவை பிடிக்காத ஓட்டு அதிமுகவில் இருக்கும்ல, ஹார்ட் கோர் திமுகவை பிடிக்காது, அவங்க ஓட்டெல்லாம் வந்து சீமானுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. அதெல்லாம் சேர்த்து தான் அவங்க இந்த வாட்டி 10,000க்கு மேலே வாங்குறாங்க. இதுவே அவங்களுடைய நிரந்தர ஓட்டு கிடையாது. இதுவே வந்து சப்போஸ் நாளைக்கு அதிமுக நின்று வச்சுக்கோங்க, சீமானு நின்று தான் வச்சுக்கோங்க, சீமான் அதே 8% கீழே தான் வாங்கியிருப்பார். ஆக்சுவலாக வந்து சீமான் வந்து இது மாதிரி போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதனால் இந்த எலெக்ஷன்ஸில் சீமான் வாங்குற இந்த ஓட்டுக்கள், ஈரோடு ஈஸ்ட்டில் வாங்குற ஓட்டுக்கள், இது ஏதோ அவருக்கு நிரந்தரமான ஒரு ஆதரவை கொண்டு வரும் இல்லை. ஆனால் இதெல்லாம் திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்கள் தான். இதெல்லாம் அந்தந்த கட்சிக்கு போக வேண்டிய ஓட்டுக்கள் பல காரணங்களால் பிரிஞ்சு இருக்கிறதுனால வந்து வேறு வழி இல்லாமல் வந்து இப்போ சீமான் மட்டுமே அங்கே களத்தில் இருந்ததுனால அவருக்கு போடப்பட்ட ஓட்டுக்களாக தான் நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் இது சீமான் ஆதரவு ஓட்டுகள் நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். திமுகவை பிடிக்காத ஓட்டுக்களாக இருக்கலாம். பெரியாரை பற்றின விஷயங்கள் எடுத்ததுனால பெரியாரை பிடிக்காத உயர்ஜாதி போட்ட ஓட்டுக்களாகவும் இருக்கலாம். அதுதான் இங்கே பாயிண்ட். அது ஆக்சுவலாக அடுத்த வாட்டி பாஜகவும் அதிமுகவும்னா சீமானுக்கு அந்த ஓட்டு கிடைக்காது. உயர்ஜாதி எந்த உயர் ஜாதி அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்ல வேண்டாம், அது எல்லாருக்கும் தெரியும். உலகத்திலேயே தெரியும் எல்லாருக்கும் அது யாருன்ட்டு. உலகத்திலேயே தெரியும் எல்லாருக்கும். அந்த ஈரோடுல தெரியும் யாருன்ட்டு. ஈரோடுல அந்த உயர் ஜாதி யாருன்னு தெரியும். அங்க எந்த ஜாதி நான் சொல்றேன், உயர் ஜாதி யாராவது பெரியாரை பிடிக்காத உயர் ஜாதி, பெரியாரை பிடிக்காத உயர் ஜாதி 20,000 ஓட்டு உங்களுக்கு நிச்சயமா சார். பெரியாரை பிடிக்காத உயர் ஜாதி சார். இல்ல வாக்கு பேரை சொல்லுங்க சார். எதுக்கு சொல்லணும் சார்? தெரியும் சார். இல்ல ஒரு கட்சியை இந்த கட்சிக்கு மாற்றி வாக்களிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. குறிப்பிடவும் விரும்பல. பேர் சொன்னீங்கன்னா மக்களும் தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? அது தெரியும் அவங்களுக்கு. ஈரோடு மக்களுக்கு தெரியும். ஈரோடு மக்களுக்கு தெரியும். கவலைப்படாதீங்க. அந்த ஜாதியோட ஓட்டு தெரியும் இல்லையா? எந்த உயர் ஜாதியோட ஓட்டு சீமானுக்கு கிடைக்காது. விளக்கமா அவங்களுக்கும் தெரியும். ஒரு ஆப்ஷனலா வேற ஆப்ஷன் இல்லன்றதால வாக்கு சீமானுக்கு ஒரு சம்பவம் பார்த்துடலாம். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் தற்போது பதிவான வாக்கள் எண்ணப்பட்டிருக்கு. அதுல ஓரளவுக்கு வெற்றி யார் பெற போறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. ஆட்சி அமைக்கிறது பாஜக தான். இதுல ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 70 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக 47 இடங்களை கைப்பற்றியிருக்கு. 23 இடங்கள் ஆம் ஆத்மி கைப்பற்றியிருக்கு. காங்கிரஸ் கட்சி 0. தொடர்ந்து 3வது சட்டமன்ற தேர்தலாக டெல்லி தலைநகர் டெல்லியில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனா அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருந்தது. இந்த நிலையில ஆம் ஆத்மி ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில 23 இடங்களை பெற்று பிரதான எதிர்க்கட்சியாக டெல்லி சட்டமன்றத்தில் ஆம் ஆத்மி அமர இருக்காங்க. 27 வருஷத்திற்கு பிறகு பாஜக 47 தொகுதிகளை கைப்பற்றி தனி பெரும்பான்மையுடன் தலைநகர் டெல்லியை கைப்பற்றியிருக்கிறது பாரதிய ஜனதா. இது பாரதிய ஜனதாவுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது 2025 நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தல், அது மட்டும் இல்லாமல் தலைநகரை கைப்பற்றியிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 2024 மக்களவை தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற பெரும்பாலான தேர்தல்களை பாரதிய ஜனதா கைப்பற்றிருக்கு. உதாரணத்திற்கு ஹரியானாவில் தனி பெரும்பான்மையோடு பாஜக ஆட்சி அமைத்திருக்கு. ராஜஸ்தான்லையும் அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஏற்கனவே உத்தரப்பிரதேசிலும் அவங்க பாரதிய ஜனதா ஆட்சி தான் அமைக்குது. இந்த நிலையில் டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களும் அவங்களோட ஆட்சி அமைந்திருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஜம்மு காஷ்மீரில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநில கட்சி தான் அங்கே அந்த ஆட்சி அமைச்சிருக்காங்க. இந்த நிலையில் ஜார்க்கண்டில் மாநில கட்சி, மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா, ஹரியானாவில் பாரதிய ஜனதா, இந்த மாதிரி
2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற பெரும்பாலான தேர்தல்களில் 2 மாநிலத்தை தவிர்த்து மீது எல்லா தேர்தல்களிலையும் பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்திருக்கு, தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறது அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னொரு பக்கம் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் பெரும்பாலும் தற்போது பாஜக வசம் சென்றிருக்கு அப்படின்றதையும் நமக்கு உற்று நோக்க வேண்டியதாக இருக்கு. ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சர்வைவல் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா எதிர்க்கட்சி வரிசையில் அவங்க அமர்ந்திருக்காங்க. சார், இப்போ திரு சூர்யா 2 விஷயத்தை சொல்றார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க, அதில் நாம் தமிழரை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க, எதிர்க்கட்சி வாக்கில் நாம் தமிழருக்கு போகும் அப்படின்ற ஒரு கருத்து பேசப்பட்டது. அது எதிரொலிச்சிருக்கா? எதிரொலிக்கவில்லை என்றால் என்ன காரணம்? இல்லை, நம்பர் 1, எதிர்க்கட்சிகள் ஒன்றா சேர்ந்து வராததுனால தான் திமுக ஜெயிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதே அடிப்படையில் ஒரு தவறான வாதம்ங்கிறது தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். 2024 வச்சு இவங்க சொல்கிறாங்க எதிர்த்தெல்லாம் தனித்தனியாக நின்னாங்க, அதனால் திமுக ஜெயிச்சிடுச்சுன்னு. 2019 சேர்ந்து தானே நின்னீங்க, 2021 சேர்ந்து தானே நின்னீங்க, உங்களெல்லாம் சேர்ந்து நிற்கக்கூடாதுன்னு என்ன திமுகவை சொன்னிச்சு. அப்போது சேர்ந்து நின்ற போதும் திமுக தான் வெற்றி பெற்றது, பிரிந்து நிற்கிற போதும் திமுக தான் வெற்றி பெறுகிறது. அப்படிங்கும்பொழுது மக்கள் திமுகவை பெருவாரியாக ஆதரிக்கிறார்கள், அதனால ஜெயிக்கிறோம். எதிர்க்கட்சிகள் சேர்ந்து நின்னா என்ன, பிரிந்து நின்னா என்ன அப்படிங்கிறது தான் 19, 21, 24 இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்தோடைய குமுலேட்டிவ் ரிசல்ட். அதை ஒத்துக்கொள்ள முடியாமல் நம்ம என்ன வேணா பேசலாம், அதுதான் உண்மை. அது தலைவருக்கான, எங்க தலைவருக்கான கரிஷ்மாட்டிக் வேல்யூங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்பர் 1. 2வது, இந்த வியூகங்கள் இருக்குல்ல, நீங்க திருப்பிரியா சுருக்கமாக சொல்லுங்க, இறுதிக்கட்ட கருத்தில் இருக்கும். ஈரோடு கிழக்கில் எதிர்க்கட்சிகள் எடுத்துக்க வேண்டிய டேக்அவே என்ன? திமுக இன்னும் நம்பிக்கை கொடுத்திருக்கா இந்த வெற்றி அப்படின்றது? இல்லை, அதாவது இந்த எலெக்ஷன்ஸை விட்டு நீங்கள் பொது தேர்தலை பார்க்க போகும்போது கடந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கு அப்புறமே திமுகவுக்கு எதிரான பல விஷயங்கள் ஆன்டி இன்குமென்சி இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது இயல்பான ஒரு விஷயம், தேர்தல் இருக்கும்போது அது வரதான் செய்யும். அந்த ஆன்டி இன்குமென்சியை திமுக எந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணி மேலே வரப்போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் எதிர்க்கட்சிகள் இப்போ பிரிஞ்சிருக்கிற எதிர்க்கட்சிகள் சீமானோ விஜயோ இல்லை பாஜகவோ அதிமுகவோ தனித்தனியாக ஒரு அணிகளாக நிற்கும் பொழுது அதுக்கான திமுகவுக்கான அட்வான்டேஜ் அதிகமாகும். அதே சமயம் எதிர்க்க ஒரு வலுவான கூட்டணி, எனக்கு தெரிஞ்சு அதிமுக பாஜக அல்லது தேமுதிக பாமக அந்த மாதிரி கூட்டணிகள் சேரும்பொழுது, தினகரன்லாம் சேரும்பொழுது அது திமுக கூட்டணிக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற திமுக கூட்டணி அப்படியே எலெக்ஷன் போது நீடிச்சதுன்னா எதிர்க்க நான் சொல்கிற மாதிரியான ஒரு கூட்டணி அமையலை வச்சுக்கோங்க, அது திமுகவுக்கு பலமாக இருக்கும். என்னதான் ஆன்டி இன்குமென்சி இருந்தாலும் அதை மீறி ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எதிர்க்க ஒரு பலமான கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயம் முக்கிய கட்சியான அதிமுகவுக்கு இருக்குது. ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதுக்கு தான் இருக்குது. அப்போ அது முக்கியமான ஒரு கூட்டணி எப்படி அது அமைக்க போகிறது, கட்டமைக்க போகிறதுன்றதான் இங்கே பாயிண்ட்டு. ஸோ இந்த ஈரோடு எலெக்ஷன்ஸில் அவங்க போட்டி போட்டு பல பிரச்சனைகளை மக்கள் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கலாம் அதிமுக, அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இதை ஒரு ஆரம்பமாக வச்சுட்டு இதிலேருந்து நீங்கள் பொது தேர்தல் நோக்கி போகும்போது திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு விஷயங்களை நீங்கள் கொண்டு போயிருக்கலாம். அதிமுக மிஸ் பண்ணிட்டாங்கன்றது என்னுடைய கருத்து. அட்லீஸ்ட் இனிமேலாவது பிக்கப் பண்ணி கூட்டணியை ஒழுங்கான ஒரு சாலிடான ஒரு கூட்டணியை கட்டமைச்சாங்கன்னா திமுகவுக்கு ஒரு ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே. ஒரு பார்த்துடலாம். ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய இடைத்தேர்தல் நிலவரத்தை பார்த்துடலாம். தற்போது வரைக்கும் எண்ணப்பற்றக்கூடிய வாக்களின் அடிப்படையில் 46,632 வாக்கள் வித்தியாசத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தற்போது திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் முன்னிலையில் இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 58,910 வாக்களை தற்போது வரைக்கும் அவர் பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் 12,273 வாக்குகளை சீதாலட்சுமி பெற்றிருக்கிறார். இதன் காரணமாக ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார். வாக்கு வித்தியாசத்தை பொறுத்தவரைக்கும் முன்னிலை இருக்கக்கூடிய வேட்பாளர் வி.சி. சந்திரகுமாருக்கு கூடுதலாக 46,632 வாக்கள் அவர் கூடுதலாக பெற்றிருக்கிறார். இதன் மூலமாக ஏறக்குறைய அவர் வெற்றியை நோக்கி தொடர்ந்து நகர்ந்து கொண்டு வருகிறார். அடுத்ததாக டெல்லி சட்டமன்ற தேர்தல் நிலவரத்தை பார்த்துள்ளோம். டெல்லி சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 70 தொகுதிகளில் பாரதிய ஜனதா 47 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறது. ஆம் ஆத்மி 23 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியாக ஆம் ஆத்மி அமர இருக்கிறது. ஆம் ஆத்மியுடைய முக்கிய முகங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியை சந்தித்திருக்கிறார். மணீஷ் சிசோடியா துணை முதலமைச்சராக கடந்த முறை இருந்தவர், அவர் தற்போது தோல்வியை சந்தித்திருக்கிறார். ஆம் ஆத்மியுடைய தோல்விக்கு மிக முக்கியமாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை சார்ந்து அவர் மீது வைக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு மிக பிரதானமாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் பாஜக டெல்லி பேசக்கூடிய, ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களை கைப்பற்றக்கூடிய வெற்றி பாதையில் பயணிக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்துகிறது. இன்று காலை முதல் பல்வேறு அமர்வுகளில் நிறைய சிறப்பு கலந்து கொண்டு உங்களை கருத்துக்களை பயந்துக்கிட்டீங்க. உங்களை வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி.